அண்ணன் அயோத்தி ராமர் கோவிலில் அந்த கட்டடம் கட்டியிருக்காங்க. அற்புதமான கட்டடக்கலைன்னு கண்கொள்ளா காட்சி. எல்லாம் அந்த மார்பிள் அதில் அவ்வளவு சிற்ப வேலை பண்ணியிருக்காங்க. நேற்று இந்த காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் போயிருந்தேன். அங்கே அந்த காலத்தில் ராஜாக்கள் அவ்வளோ ஒரு அழகான சிற்பக்கலை, அந்த ஒரே தூணில் எத்தனை விதமான இதை பண்ணியிருக்காங்கண்ணே. எதையுமே ஃபோட்டோ எடுக்க முடியலண்ணே. ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. இப்போ எல்லா கோயிலுக்கும் எல்லோரும் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கம்மின்னு. அதனால் இப்போ இவங்களுக்கு கற்ப கிரகத்தில் சாமியை ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்றாங்க. அது நியாயம்ண்ணே. நான் அதை அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே அவங்கவுங்களுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்கும். அது யாரும் மறுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு ஒரு சட்டத்திட்டம் இருக்க இருக்க முடியாது. அந்த கற்ப கிரகத்தை தவிர அந்த மண்டபங்கள் வெளி வட்டாரங்கள் இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ பிடிக்க வீடியோ பிடிக்க அலோவ் பண்ணலான்னு. அதாவதுண்ணே, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருண்ணே. என்ன, மனுஷனுடைய மனசுக்குள்ளேயே இருக்கார். அது காற்றாக இருக்கார், நெருப்பாக இருக்கார், நீராக இருக்கார், ஒளியாக இருக்கார். கடவுள் இல்லாத வடிவமே இல்லைன்னு. அவருடைய கருணையினால தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தண்ணி இல்லைன்னா எவ்வளோ நாள் வாழ முடியும்? அப்போ தண்ணி கடவுள் தான். கடவுள் இல்லாத இடம் இல்லை. என்ன, சூரிய ஒளி இல்லாமல் வாழ முடியுமாண்ணே? கோவாலு தத்துவம்லாம் பேசிட்டு வறுக்காத. உனக்கு என்ன பிரச்சனை அது சொல்லு. அது இல்லைண்ணே, இந்த வீடியோ எடுத்தால் எல்லாருக்கும் உபயோகமாகும்னு நான் நினைக்கிறேண்ணே. நீ நினச்சி என்னையா பிரயோஜனம்? நான் நினைக்கிறேன்ற இது நீ நினச்சி நான் நினச்சி நடக்கிறது இல்லை. இது சில காரியங்களை நம்மளால் பேசி சால்வ் பண்ண முடியாது. அதாவது உயர்நிலையில் இருக்கிறவங்க ஏற்பாடு பண்ணால் தான் உண்டு. இப்போ ஒரு சில கோயில்களை பற்றி நீ குறைகளும் சொல்ல முடியாது. குறைகளை சொன்னால் உனக்கு நெருக்கடி வரும். ஆனால் அந்த குறையை யார் நிவர்த்தி பண்ணணும்? அங்கே இருக்கிறவங்க தான் நிவர்த்தி பண்ணணும். புரியுதா? இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வரைக்கும் சொல்கிறேன், கேட்டுக்க. உட்கார் ஒரு நிமிஷம் உட்கார், தண்ணி குடிச்சிட்டு வரேன்.